Welcome to Vision Difference. Today we are going to see about the continuation of our past lecture. That was Battle of Plassey, and today we are going to see about the Battle of Buxar. Battle of Buxar was happened in the year of 1764. சரி ஏன் வரிசையா வாசியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இட் வாஸ் அன் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் அன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட். இந்த நம்ம ஃப்ரீடம் மூவ்மெண்ட்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரிட்டிஷ் வந்து அவங்களுடைய பவரை எப்படி இந்தியாவில் வந்துட்டு ரூல் எப்படி வந்து அமைச்சாங்க அப்படின்றத நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். அதுல முக்கியமான செகண்ட் வார் என்ன அப்படின்னா பேட்டில் ஆஃப் பக்சர் தட் வாஸ் ஹேப்பன்ட் இன் 1764. அதே மாதிரி தான் எங்க நடந்துச்சு, இட் வாஸ் ஆல்சோ ஹேப்பன்ட் இன் பெங்கால். பெங்கால்ல மட்டும் நடந்துச்சு. முன்ன பேட்டில் ஆஃப் பிளாசி பெங்கால்ல மட்டும் நடந்துச்சு, அதோட எஃபெக்ட் எங்க இருந்துச்சு, பெங்கால்ல மட்டும் இருந்துச்சு. ஆனா இந்த பேட்டில் ஆஃப் பக்சர் அப்படி இருக்க போறது இல்ல. சரியா, இது எங்கெங்கெல்லாம் இதோட இம்பாக்ட் இருந்துச்சு அப்படின்றத we are going to see in this class. தெளிவா பார்க்க போறோம். எப்ப நடந்துச்சு, 1764. okay, go into the class. background என்ன, battle of plassey. the battle of plassey itself background for the battle of buxar. battle of plassey எப்படி முடிஞ்சதோ அங்க இருந்த battle of buxarக்கான தொடக்கம் நடக்குது. என்ன பார்த்தோம், சிராஜுத்தௌலா was defeated and the new nawab was made. யார் the new nawab? மிர் ஜாஃபர் was made. சரிங்களா, ஓகே. மிர் ஜாஃபர் வந்துட்டா பிரச்சனை முடிஞ்சுல அப்படின்னா பிரச்சனை என்ன முடியல. என்ன நடக்குது அப்படின்னா பிரிட்டிஷோட பேராசை, the greediness of British, அதாவது ஒரு ரிச் ப்ராவின்ஸ், என்ன சொல்றது, ஒரு மாம்பழம் ரெண்டு மாம்பழம் எதிர்பார்த்துட்டு இருந்த பிரிட்டிஷ் கையில ஒரு மரமே கிடைச்சிருச்சு. மாமரம் கிடைச்சா அது வந்து மாம்பழம் மட்டும் எடுக்காம பூ காய் பிஞ்சு எல்லாத்தையும் அது வந்து எடுக்க ட்ரை பண்றாங்க. அப்ப இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி greediness of the British. the second war was fought. அந்த வார் தான் என்னது, battle of Buxar. it was the greediness of the British over their province. முன்ன நவாபோட ப்ராவின்ஸ் இருந்துச்சு, இப்போ யாரோட ப்ராவின்ஸ்? it was the puppetry Nawab province. யாரோட பப்பட்? இப்போ நவாப், ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட puppet தான் Nawab. யார் Nawab? Mir Jafar was a Nawab. Who made the Nawab? British made the Nawab. சரியா, the over extraction of Bengal. சரியா, ஓகே. என்ன சார் கோர்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் சிராஜ் யார் ரீப்ளேஸ் பண்றாங்க அப்படின்னா மிர் ஜாஃபர் ரீப்ளேஸ் பண்றாரு. அண்ட் ஒன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஓவர் எக்ஸ்ட்ராக்ஷன் பிரிட்டிஷ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுரண்ட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சுரண்ட ஆரம்பிச்சு the treasury of the nawab, நவாபோட கஜானான்றது காலி. நவாபோட கஜானா become empty. அண்ட் எப்படி சரி எம்டியான கஜானா வச்சு எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியும், மக்களை எப்படி பாதுகாக்கிறது, எப்படி சட்ட ஒழுங்குகள்லாம் இல்ல, சிவில் லா எல்லாமே கிரைம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. the nawab become more puppetry. எல்லாத்துக்கும் பிரிட்டிஷை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் யாருக்கு வருது, நவாபுக்கு வருது. he was a puppetry nawab. the drain of wealth, நவாபு கிட்ட இருந்து போகுது ரெவென்யூ. என்ன ரிச்சஸ்ட் நம்ம பாத்துறோம் ஆல்ரெடி, பெங்கால் இஸ் ரிச்சஸ்ட் ரெவென்யூ அண்ட் ஃபெர்டைல் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்துறோம். the drain, they drain the wealth from the Bengal. இத பத்தி லாஸ்ட் எண்ட்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரெயின் தியரி அப்படின்னு சொல்லி நம்ம கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா சொல்லியிருப்பார். இந்த தியரி, இந்த பிரிட்டிஷோட இந்த சுரண்டுதல் இருக்கு இல்லைங்களா, இது வந்து யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரி அப்படின்னு சொல்லி. ட்ரெயின் ஆஃப் வெல்த், யார் இந்த ட்ரெயின் ஆஃப் வெல்த்? பை பிரிட்டிஷ். யார் சொன்னாங்க அப்படின்னா கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா. நான் உங்களுக்கு ஒரு क्वेश्चन வைக்கிறேன், யார் இந்த கிராண்ட் ஓல்ட் மேன் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சரியா, அண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தஸ்தக்ஸ் ஃபர்மான் அப்படின்னு சொல்லி முகல் எம்பரர் கிட்ட இருந்து நம்ம பிரிட்டிஷ்க்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம அந்த பேட்டில் ஆஃப் பிளாசிக்கே ஒன் ஆஃப் த காரணமா பார்த்திருப்போம். அவங்க வந்து இந்த தஸ்தக்ஸை வந்து தவறான முறையில ஒரு என்ன சொல்றது வியாபார நோக்குல பயன்படுத்தினாங்க. கரப்ஷன் நடந்துச்சு, பிரிட்டிஷ்க்கு வரக்கூடிய அந்த ரெவென்யூ வந்து அதிகமாச்சு, இந்த பக்கம் நம்ம கவர்மெண்ட் நவாபுக்கு வரக்கூடிய ரெவென்யூ அப்படின்றது கம்மியாச்சு, பிரைப் வந்து இந்த தஸ்தக்ஸ் மூலமா அதிகமாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இட் இஸ் ஆல்சோ a reason. and the inability of Nawab become very inable. he is not an able administrator. அப்ப இவரால என்ன பண்ண முடியல, பிரிட்டிஷோட அந்த டிமாண்ட்ஸ், அந்த பணம் அந்த டிமாண்ட்ஸ் வந்து இவரால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. ஒன்ஸ் இவரால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலன்னா ஆப்வியஸா என்ன நடக்கும், பிரிட்டிஷ் going to replace him. obviously Mir Jafar is replaced by someone else. இவரால பண்ண முடியல,
பண்ண முடியும்னா விட்டுருப்பான், வேற யாராவது பண்ணிக்கலாம் அப்படின்றப்ப பிரிட்டிஷுக்கு லாயலா இருந்தவர் யாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மிர்க் வாசன் அப்படிங்கிற ஒரு லாயல் ஃபெலோ, ஏபிள் ஃபெலோ வராப்படி கண்டுபிடிக்கிறாங்க பிரிட்டிஷ். யார் அந்த மிர்க் வாசிம் அப்படின்னு பாத்தீங்கன்னா he was the son in law of Mir Jafar. அவர் யாரும் இல்ல, he was the son in law of Mir Jafar. Okay, Mir Jafar first Siraj Udawla was replaced by Mir Jafar, then Mir Jafar was replaced by Mir Qasim. இவர் என்ன நினைக்கிறாரு, once he became the ruler, once he became the Nawab of the Bengal அப்படின்ற வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா he feel the presence of the English, இந்த பிரிட்டிஷ் வந்து இங்க இருக்கிறது வந்து அவருக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலாவே தெரியுது. ஏன்னா இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா யார வேணா எப்ப வேணா மாத்தி விடுவாங்க. இதுதான் பிரிட்டிஷோட நோக்கமே. அவங்களோட நோக்கம் என்ன, நிறைய இங்கிருந்து எடுக்கணும் அப்படின்றது மட்டும்தான். உடனே இவர் என்ன நினைக்கிறாரு, அவங்களோட பிரசன்ஸே இவருக்கு வந்து ஒரு ஆபத்தா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. he consider East India Company as a threat. கரெக்ட் தான், சரியா? அவங்களால, ஆனா என்ன பிரச்சனை, அவங்களாலதான் he became a Nawab. once he became a Nawab, he considered them as a threat. then இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது he want to strengthen his army. அப்ப பிரிட்டிஷ் ஆப்போசிட்டா இருக்கணும் அப்படின்னா he want to strengthen his army. எப்படி ஆர்மியை strengthen பண்ண முடியும், by filling the treasure. இவருடைய கஜானா நிரப்புறது மூலமா அவருடைய ஆர்மியை நல்லா கொஞ்சம் வலுவைக்கிறது மூலமா we can fight with the British அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்ப இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டில அவர் ஈடுபடுறாரு, சரியா? இவர் என்ன நினைக்கிறாரு, சோல் அட்மினிஸ்டர், நான் தான் இங்க கிங் அப்படின்ற அந்த நிலைப்பாட்டுக்கு வராரு, சரியா? வேற என்ன நினைக்கிறாரு, வேற இவங்களுக்கு வருமானம் வராது, எப்படி எல்லாம் குறையுது, கரப்ஷன் மூலமா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தஸ்தக்ஸ் மூலமா குறையுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இவர் அந்த தஸ்தக்ஸ் இந்த மாதிரி கரப்ஷன்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்புறம் இவர் பண்ண முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வரைக்குமே இந்த கன்செஷன் அப்படின்றது பிரிட்டிஷ் மட்டும்தான் இருந்துச்சு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்தியன் மெர்ச்சன்ட்ஸ்க்கும் ட்ரேடர்ஸ்க்கும் அந்த கன்செஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. கன்செஷன் டு இந்தியன் ட்ரேடர்ஸ் அண்ட் மெர்ச்சன்ட்ஸ். இது என்ன பண்ணும், பிரிட்டிஷ்க்கு ஆப்வியஸா ஒரு ஃபிரிக்ஷனை உண்டு பண்ணும், ஒரு கோபத்தை யார் மேல, மிர் குவாசிம் மேல உண்டு பண்ணும். இது யாருக்கும் தெரியும், மிர் குவாசிமுக்கும் தெரியும். இந்த மீன் டைம் இன் 1763 he made an ally. அலை அப்படின்னு என்னன்னா ஒரு கூட்டமைப்பு அமைக்கிறாரு. என்ன, யாரு கூட அந்த கூட்டமைப்பு அப்படின்னா it was with the Nawab of Oudh and the ruler of the Delhi, the Mughal ruler. இவர் கூட ஒரு கூட்டமைப்பு வைக்கிறாரு. யாருக்கு எதிரா, பிரிட்டிஷுக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பு அமையுது, சரியா? இவங்க 3 பேர் ஒரு பக்கம், பிரிட்டிஷ் ஒரு பக்கம். ஆனா பிரிட்டிஷ் சாதாரணமாவும் கிடையாது. பேட்டில் ஆஃப் பிளாசில வந்தக்கூடிய ரெவென்யூ மூலமா they also strengthen their army. அப்ப இப்ப 2 பக்கமுமே ஒரு சமமான ஒரு நிலை இருக்கு. this 3 versus the 1 அப்படிங்கற ஒண்ணு இருக்கு. என்ன நடக்குது இங்கதான் 22nd October 1764 there was a war or battle happened. The battle was the battle of Buxar. Buxar is a battle of Buxar அப்படினா the war was happened in that place. The name called, the region called the Buxar. அதனால தான் the battle of Buxar. ஏன் பிளாசி அப்படி பாத்தீங்கன்னா the war was happened in that area. அதனால the battle of பிளாசி, battle of Buxar. என்ன நடக்குது, இந்த பக்கம் யார் இருக்கா, இந்தியன் சைடு யார் இருக்கா, மிர் குவாசிம். யார் இவங்க மிர் குவாசிம், நவாப் ஆஃப் பெங்கால். அடுத்து யார், சுஜா உத்தவ்லா. யார் சுஜா உத்தவ்லா, he was the நவாப் ஆஃப் அவுத். he was the நவாப் ஆஃப் அவுத். அதே சார் அவுத் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இது பெங்கால், இங்க பெங்கால் இருக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரிஷா, பெங்கால், பீகார் ரீஜன் தான் என்ன சொல்றோம், அவுத் ரீஜன், சரியா? அவுத் ரீஜன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். he was the நவாப் ஆஃப் அவுத். அடுத்து யார், ஷா ஆலம் II. யாரு, he was the Mughal ruler. இவங்களுக்கு யாருக்கும் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு நடக்குது. the English East India Company was led by their able leader. யாரு, battle of பிளாசியோட ஹீரோ the Clive. the Clive was participated on behalf of the East India Company against the Indian rulers. the war was backed by English East India Company. The war was backed by English East India Company. The tri forces of the Nawab of Bengal, Oudh and Delhi was defeated. The Bengal, Oudh and Delhi was defeated, and the English East India Company became a more powerful one. அப்போ இது மூலமா என்ன நடக்குது அப்படின்னா, இது வரைக்கும் பெங்கால்ல மட்டுமே ரூலரா, அதாவது பெங்கால மட்டுமே தன்வசம் வச்சிருந்த பிரிட்டிஷ், what will happen, they conquered Oudh, they conquered Delhi. More provinces are
under British now. The major part of India is with the British. இதனால தான் என்ன சொல்றேன் அப்படின்னா the consolidation of the Indian territory by the battle of Plassey and the battle of Buxar அப்படின்னு சொல்றேன். ஓகே, இப்போ ஒவ்வொரு ப்ராவின்ஸ்ல என்ன நடந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெங்கால் ப்ராவின்ஸ் யாருடா? மிர் குவாசிம் was replaced by again யார்? மிர் ஜாஃபர், முன்னால இருந்த நவாப். அவரே திரும்ப நவாபா போடுறாங்க. அடுத்த கொஞ்ச நாள்ல அவர் வந்து யார் வந்து அவரை மாத்துறாங்க அப்படின்னா நிசாம் உத்தௌலா அப்படின்ற இன்னொரு நவாப் ரீப்ளேஸ் பண்றாரு.